69 வந்து விஜய் சாருக்கு வந்து ராசியான நம்பர் கிடையாது. நம்ம விஜய் சாரோட மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஈஸியாக படம் வந்து 200 கோடி 300 கோடி 100 crores அவ்வளோதான் இருந்தது சம்பளம். பட் இப்போ வந்து கோல்டில் வந்து 200 கோடியை தாண்டி அவர் வாங்குறாரு. அவரே விட்டாலுமே இந்த சினிமா வட்டாரங்கள், சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து விடுறதுக்கு தயாராகவே இல்லைங்க. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே நமக்குள்ள வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஒரு ஹோட்டல் போனால் கூட பொங்கல் சாப்பிட்லாமா, இல்லை பூரி சாப்பிட்லாமா, இல்லை பிரியாணி சாப்பிட்லாமா, இல்லை பீட்சா சாப்பிட்லாமா, இல்லை வடை சாப்பிட்லாமா, இல்லை டீ குடிக்கலாமா, இல்லை டீயா இல்லை காஃபியா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கான். ஏன்னா 69 படத்தோட முடிக்கலாமா, இல்லை 70வது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே அவருக்கு சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போய் அண்ணா 69 தான் லாஸ்ட் மூவியா, 70 பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் வந்து ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி அவர் 70வது படம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லாருமே அரசியலுக்கு வந்துமே வந்து படங்கள் பண்ணாங்க. ஏன் நம்ம குறிப்பாக வந்து இப்போ நம்ம கமல்ஹாசன் சாருமே வந்து விக்ரம்லாம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ விஜய் சாருமே வந்து லைட்டாக யோசிக்கிறாரோ, நம்ம 69ஓட முடிக்க வேணாம்ப்பா, ஒரு 70ம் நடிப்போமே அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படின்ற ஒரு டாக்ஸ் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அது போக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா, இந்த சன் டிவி, ஏஜிஎஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்காங்களே, லைக்கா, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் சார் மாதிரி அவருக்கு தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஆடியன்ஸ் பூல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஈஸியாக படம் வந்து 200 கோடி 300 கோடி எந்த விதமான ரிஸ்க்குமே எல்லாம் அடிக்கும். படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தாண்டி அவர் நடித்தாலே வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் எடுக்க முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து நம்ம விஜய் சார்ட்ட வந்து நம்ம ஒரு சின்ன புஷ் கொடுத்துட்ருக்காங்களாம். ஏன்னா ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் வந்து ஈஸியாக கிடைக்கும். சில படங்கள் நல்லா இருக்கணும், படங்கள் சூப்பராக இருக்கணும். ஸோ இருந்தாலுமே நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஆடியன்ஸ் புல் வந்து நிறையா ஆக்டர்ஸ்க்கு இல்லாதனால மேபி அவர் வந்து இப்போதைக்கு வந்து நம்பர் 1ல் இருக்கிறதுனால அவர் வந்து இன்னொரு படம் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நம்ம குட் பேட் அக்லி வந்தது இல்லையா. ஸோ லேட்டஸ்ட்டாக அஜித் சாரோட படம், அஜித் சார் வந்து விண்டேஜ் லுக்லலாம் இருந்தார், மாசாக இருந்தார், எல்லாமே இருந்துமே நம்ம கலைப்புலி தானு என்ன பண்ணார், அஜித் சாரோட பர்த்டே அன்னைக்கே சச்சினை ரீரிலீஸ் பண்ணார். ஸோ இருந்தாலுமே ஒரு டஃப் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து வேறு ஜோன், அது ஒரு புது படம், அது நம்ம தலை அஜித் சார் நடித்தது. ஸோ அது இதுவும் நான் கம்பேர் பண்ணலை. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணி, அதுவும் வந்து ஒரு புது படத்தோட குட் பேட் அக்லி மாதிரி இருக்க ஒரு பெரிய படத்தோட ரீரிலீஸ் பண்ணி இந்த படமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற போது நம்ம விஜய் சாரோட மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஏஜிஎஸோட அர்ச்சனா கல்பாத்தி கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் வந்து பிகில் பண்ணும் போது விஜய் சாருக்கு வந்து 100 crores அவ்வளோதான் இருந்தது சம்பளம். பட் இப்போ வந்து கோல்டில் வந்து 200 கோடியை தாண்டி அவர் வாங்குறாரு. இந்த 5 வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு அவர் பிராண்ட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அவர் மார்க்கெட் வேல்யூ வந்து ஹிந்தியில் கூட இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அர்ச்சனா மேம் சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து விஜய் சாரை வந்து அவரே விட்டாலுமே இந்த சினிமா வட்டாரங்கள், சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து விடுறதுக்கு தயாராகவே இல்லைங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 69 வந்து விஜய் சாருக்கு வந்து ராசியான நம்பர் கிடையாது. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக 70வது படம் பண்ணி ஆகணும். அந்த 69 நம்பர் வந்து ராசி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சந்திரசேகர் சார் இதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா. அதாவது அவங்க அப்பா சந்திரசேகர் இல்லைங்க, விஜய் சாரோட ஜோதிடர் சந்திரசேகர் சார் தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் சாரோட ஜோதிடர் பேருமே சந்திரசேகர் தான். அவர் சொல்கிறது தான் வந்து விஜய் சார் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாராம். அவர் சொன்னால் வந்து கட்சி கொடியாக இருக்கட்டும், அவர் சொன்னால் அந்த கட்சி கலராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு தான் விஜய் சார் பண்ணுறாராம். ஸோ அந்த வரிசையில் வந்து அவர் சொல்லியிருக்காராம் 69 வந்து உங்களுக்கு ராசியான நம்பர் கிடையாது, நீங்கள் வந்து 70 படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ இது எல்லாமே ஒத்து வர நிலையில் 70வது படம் வந்துருமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாருமே வந்து பயங்கர குஷியாகி ஜாலியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இப்போ நம்ம கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்துமே படங்கள் பண்ணாங்க. ஸோ மேபி விஜய் சாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா சினிமா தான் அவரை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ
ஸோ பாலிடிக்ஸ் இருந்தாலும் சினிமாவையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் இருக்கலாம். அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடர் சந்திரசேகர் இருக்கார்ல, அவருமே சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து 69 நம்பர் வந்து ராசி கிடையாது, 70ஓட வந்து முடிங்க, 70 தான் உங்களுக்கு ராசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் அவர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் தான் வந்து விஜய் சாரோட முக்கியமான முடிவுகளுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அவரோட அட்வைஸை கேட்டு தான் விஜய் சாருமே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து தளபதி 70 அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்றத நம்ம காலம் தான் வந்து முடிவு சொல்லணும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா குமுதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.